ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற கேங்ஸ்டர் படமா இருந்தாலும் சரி, இல்லன்னா கடத்தல் படமா இருந்தாலும் சரி, இல்லன்னா போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட படமா இருந்தாலும் சரி, அது இவருடைய வாழ்க்கை வரலாறு தழுவாம எடுக்கப்படவே முடியாது. ஏன் இப்ப ரீசெண்டா வந்த விக்ரம் படமே பாத்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையில இருந்து எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுதவே பட்டிருக்கு. அதுவும் ரோலக்ஸ் கேரக்டர் கூட பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையை தழுவின கேரக்டரா தான் இருக்கும். ஏன் ரோலக்ஸ் கேரக்டர் இவரோட வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு கால் தூசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல வட அமெரிக்கா கண்டத்தையும் தென் அமெரிக்கா கண்டத்தையும் அலற விட்ட நடமாடும் ஈவிலா வாழ்ந்த த மோஸ்ட் நோட்டரியஸ் கேங்ஸ்டர் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எஸ், இந்த வீடியோல ஃபேபுலஸ் எஸ்கோபார் பத்தி 15 மிரள வைக்கும் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். 1980 காலகட்டத்துல இந்த உலகத்துல இருக்கிற 80% ஆஃப் ட்ரக் கடத்தின ஒரே ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பேப்லோ எஸ்கோபார் அப்படி தான் சொல்லியானோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவர் எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற எக்கச்சக்க பிளேஸ்க்கு எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் கடத்திருக்காரு. அவர் எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்ல யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அயன் படத்துல கேப்சூல வந்து வயித்துக்குள்ள போட்டு ஸ்டொமக்ல வச்சு கடத்துவாங்க பாத்தீங்களா, அந்த டெக்னிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம பேப்லோ எஸ்கோபார் தான். அவர் எந்த மாதிரி கடத்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேக்ஸிமம் பிரெக்னன்ட் லேடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள ஃளைட்ல டிராவல் பண்ண வச்சு அவங்க வயித்துக்குள்ள போட்டு கடத்திருக்காரு. ஏன்னா பிரெக்னன்ட் லேடினா அந்த அளவுக்கு பெருசா செக் பண்ணாம அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை அட்வான்டேஜ் எடுத்து தான் அவர் கடத்தவே செஞ்சாரு. அந்த ஒரு லைஃப் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அயன் படத்துல ஒரு சீனாவே உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா வந்த புஷ்பா படத்துல பால் வண்டியில செம்மார் கட்டிய கடத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டெக்னிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நம்ம பேப்லோ எஸ்கோபார் தான். அவர் என்ன மாதிரி கடத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியோட டயர்லயே அடிப்பக்கத்துலயே வச்சு கடத்திருப்பாரு. அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி புஷ்பா படத்துல கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பேப்லோ எஸ்கோபார் 1990s பயங்கரமா ட்ரக்ஸ் கடத்திருக்காரு. ஒவ்வொரு வருஷம் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில டாப் 10 பணக்காரங்களோட லிஸ்ட் வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிதான் ஒரு தடவை பேப்லோ எஸ்கோபாருக்கு $30 பில்லியன் சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு 7வது இடம் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே பேப்லோவோட மகன் ஃபோர்ப்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா சிரிக்கிறான். அப்படி சிரிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தையும் சொல்றான், நீங்க ஒழுங்கா எங்க அப்பாவோட சொத்து மதிப்பை கால்குலேட் பண்ணிருந்தீங்கன்னா அவர் தான் நம்பர் 1 இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணவும் செய்யறான். அவன் இந்த மாதிரி சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஃபோர்ப்ஸ் வந்து அவங்களோட கண்ணப்பட்ட சொத்து மதிப்பை மட்டும் தான் கால்குலேட் பண்ணி இந்த அசட்டோட மதிப்பை போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே எஸ்கோபார் இவ்வளவுதான் சொத்து மதிப்பு இருந்துச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல ட்ரக் கடத்தி அவர் எக்கச்சக்கமான மணியை ஏர்ன் பண்ணாரு. அப்படி ஏர்ன் பண்ற மணியில என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்த 800 வீடுகள்ல எக்கச்சக்கமான கிடன் பிளேசஸ் கிரியேட் பண்ணி மறைச்சு வைப்பாராம். ஏன் சோஃபால கூட பாத்தீங்கன்னா பஞ்சுக்கு பதிலா மணியை தான் வச்சிருப்பாராம். அது மட்டும் கிடையாது, அவர் வாங்கி வச்சிருந்த எக்கச்சக்கமான லேண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேண்ட்ல எல்லாம் எக்கச்சக்கமான குழிகளை தோண்டி மணியை போட்டு புதைச்சு வைப்பாராம். சோ இந்த மாதிரி இவர் மறைச்சு வச்சிருந்த எல்லா மணியும் கால்குலேட் பண்ணியிருந்தாம். அந்த காலத்துல உலகின் நம்பர் 1 பணக்காரர்லாம் இவருடைய கால் தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி தங்கிட்ட சேர ஆரம்பிச்ச எக்கச்சக்கமான பணங்களை நிலத்துக்கடியில போட்டு ஒரு புதைச்சு வச்சாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி புதைத்து வைக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் கிரியேட் ஆகிற நேச்சுரல் டிசாஸ்டர்னாலேயே, அதாவது இயற்கை சீற்றங்கள்னாலேயே, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா தண்ணியாலேயோ இல்லாட்டி நெருப்பாலேயோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் $1 பில்லியன் அழிந்து போயிருமா. இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7100 கோடி நேச்சுரல் டிசாஸ்டர்னாலே ஒவ்வொரு வருஷமும் அழிந்து போயிட்டு இருந்துச்சான். ஆனா என்னதான் ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு பணம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னால அழிஞ்சாலும் அவர் அந்த பணங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் பேங்க்லயோ இல்லாட்டினா சேஃப்டி லாக்கர்லயோ வச்சாரான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ல அழிஞ்சா கூட இவ்வளவுதான் அழியுது. ஆனா பேங்க்ல போய் போட்டு வச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட் மொத்தமா சீஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்றதுனாலயே எவ்வளவு வழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் நிலத்துல தான் புதைச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலத்துல தான் புதைச்சு வைக்கவே செய்வாராம். 1990s காலகட்டத்துல எஸ்கோபார் ட்ரக் மூலமா எக்கச்சக்கமா சம்பாதிச்சார் இல்லையா. அப்படி சம்பாதிக்கிறப்ப இவர்கிட்ட எக்கச்சக்கமான மணி வந்துட்டே இருந்துச்சாம். அப்படி வர்ற மணி எல்லாத்தையுமே சேஃப்டி வைக்கணும்னா ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கணும் இல்லையா. சோ அப்படி ரப்பர் பேண்ட் போடுறதுக்காகவே ஒவ்வொரு மாசமும் அந்த ரப்பர் பேண்டுக்கு மட்டும் எவ்வளவு செலவச்சாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல $2500 அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணிருக்காரு. அதாவது இப்ப இந்திய ரூபாய் மதிப்பின்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் $1.25 லட்சம் ரப்பர் பேண்டுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காரு. ரப்பர் பேண்டுக்கே $1.25 லட்சம்னா அந்த ரப்பர் பேண்ட போட்ட கட்டுகளோட மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த வீடியோல பேப்லோ எஸ்கோபாருக்கு 800 வீடுகள் இருந்துன்றத மென்ஷன் பண்ணிருந்தோம். இந்த 800 வீடுகளை வச்சு அவர் என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா இவரை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட், கொலம்பியா கவர்மெண்ட் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணி ஒரு வீட்டுக்கு பிடிக்க போறப்ப பாத்தீங்கன்னா அவர் அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு தாவி போயிருவாரு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பிடிக்கிறப்ப ஒவ்வொரு வீடா மாறி போறதுக்காக தான் 800 வீடுகள் வச்சிருந்தாரு. அப்படி ஒரு தடவை அவரை பிடிக்க வரப்ப பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போறப்ப என்ன பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அளவுக்கு அதிகமான குளிர் நிலவுது. அந்த குளிர்ல பாத்தீங்கன்னா அவரோட மகளால தாக்கு பிடிக்கவே முடியல. பேப்லோவும் பாத்தீங்கன்னா தன்னோட மகளுக்கு போர்வை பத்தி வெதுவெதுப்பாக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவர் என்ன ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுன்றது தெரிஞ்ச உடனே டக்குன்னு தாங்கிட்ட இருந்த $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் எடுத்து தீயில போட்டு எரிக்கிறாரு. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா தன்னோட மகளை அவர் வெதுவெதுப்பாக்கனாப்லையா. அந்த $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ன்றது இந்திய மதிப்பின்படி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 கோடி ரூபாய். அவ்வளவு காசை தீயில போட்டு தன்னோட மகளோட வெதுவெதுப்புக்காக எரிச்சிருக்காப்ல. பேப்லோ எஸ்கோபார் ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி அதன் மூலமா தான் உலகம் ஃபுல்லாமே அவர் உருவாக்குன ட்ரக்கை கடத்திருக்காரு. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் தான் மெடலின் கார்டல். அப்படி உருவாக்குன அந்த ஆர்கனைசேஷன் மூலமா ஒவ்வொரு வருஷமும் அவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $60 பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏர்ன் பண்ணிருக்காரு. இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் 4,20,000 கோடி ரூபாயை ட்ரக்கை கடத்துறது மூலமாவே சம்பாதிச்சிருக்காரு. இது வந்து ட்ரக்கை கடத்துறது மூலமா வந்த மொத்த காசு இதுதான். ஆனா இந்த மொத்த காசுமே இவருக்கு சொந்தம் கிடையாது. அதுல எக்கச்சக்கமா லஞ்சம் கொடுத்தா தானே கடத்த முடியும். முக்கியமா சொல்லணும்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க.
அதாவது போலீஸ் ஹையர் ஆபீசர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்தது போக மிச்சம் இவர்ட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குமா. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி 1,40,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் இவர் கிடைக்குமா. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவர் ஏர்ன் பண்ணதை விட லஞ்சம் கொடுக்கறது தான் அளவுக்கு அதிகமா காசு செலவு பண்ணிருக்காரு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,80,000 கோடியை லஞ்சம் கொடுக்கறதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருந்திருக்காரு. எக்ஸ்ட்ராடிஷன் நாங்க சிம்பிளாவே சொல்றோம். எக்ஸ்ட்ராடிஷனா வேற எதுவும் கிடையாது. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்தியால இருக்கேன். ஆனா என்னால பாத்தீங்கன்னா அமெரிக்கால எக்கச்சக்கமான குற்றங்கள் நடக்குது. அங்க நடக்கிற பெரிய பெரிய குற்றங்களுக்கு நான் தான் காரணமா இருக்கேன் அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் சிம்பிளா இந்தியன் கவர்மெண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரால எங்க நாட்டுல எக்கச்சக்கமான குற்றங்கள் நடக்குது, சோ இவரை உங்க நாட்டோட ஜெயில போடாம எங்க நாட்டுக்கு அனுப்பிடுங்க, நாங்க எங்க நாட்டோட ஜெயில போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வச்சு அவர் கூட்டிட்டு போவாங்க. அதுதான் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் கொலம்பியன் கவர்மெண்ட் வைக்கிறாங்க. அதாவது பாப்லோ எஸ்கோபார்னால எங்க நாட்டுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது, சோ அவர் எங்க நாட்டுக்கு அனுப்புங்க சொல்லிட்டு கொலம்பியன் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இதை கொலம்பியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபாருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ இந்த எக்ஸ்ட்ராடிஷனை நீங்க கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொலம்பியன் கவர்மெண்ட்க்கு அவர் ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. ரெக்வெஸ்ட் வைக்கிறதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸ்ட்ராடிஷனை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 10 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தரேன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி 71,000 கோடி நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுக்கறாரு. ஆனா கொலம்பியன் கவர்மெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருது. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவரை பிடிக்கிறதுக்கு பயங்கர மும்மரமா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கொக்கைன் கடத்தினதுல அளவுக்கு அதிகமா கடத்தினதுல முக்கியமான நாடு அப்படின்னா அது அமெரிக்கா அப்படின்னு சொல்லியானோ. சோ அமெரிக்கால அவர் கடத்தின கொக்கைனாலே எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கால இருந்த எக்கச்சக்க கரன்சி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் போதைப் பொருளை வாங்குறதுக்காகவே யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படி யூஸ் பண்ணப்பட்ட எல்லா கரன்சியுமே யார்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாப்லோ எஸ்கோபார் தான் வந்து சேர்ந்துச்சு. சோ ஒரு நாட்டோட கரன்சி அந்த நாட்டுல இருந்தா தான் பெஸ்ட். அதை தவிர்த்து அடுத்த நாட்டுக்குள்ள அது போக ஆரம்பிச்சிருச்சு அப்படினாலே அது அந்த நாட்டுக்கு பணவீக்கத்தையும் கிரியேட் பண்ணும், பொருளாதார ரீதியாக எக்கச்சக்கமான வீழ்ச்சிகளையும் கிரியேட் பண்ணும் இல்லையா. இதை தடுக்கணும்னா வேற வழியே கிடையாது. பாப்லோ எஸ்கோபாரை பிடிச்சானோ அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத போட்டு கொலம்பியன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெக்வெஸ்டே வச்சாங்க. அதுக்கு கொலம்பியன் கவர்மெண்ட் தான் அக்செப்ட் பண்ணிச்சு, பாப்லோ அக்செப்ட் பண்ணல. அதுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்தாரு. ஆனா அத கொலம்பியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு இல்லையா. சோ பாப்லோ அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, இவங்க நல்லவனாலாம் போன வேலைக்காகாது, நம்ம வழியில தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெரிய பெரிய ஆபீசர்ஸோட மகள்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கடத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர் மிலிட்டரி ஆபீசர்ஸ் சொல்லிட்டு கண்ணுல படுற எல்லாத்தையுமே சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ரோட்ல போற எல்லாத்தையுமே சுடுறனாலே மக்களுக்கு மத்தியிலையும் பயங்கரமான பதற்றம் நிலவ ஆரம்பிக்குது. மக்களே பாத்தீங்கன்னா வெளியே வர பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் பாப்லோ மறுபடியும் கொலம்பியாக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. அது என்னன்னா, நான் இப்ப சொல்ற டிமாண்ட்ஸ் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் இனிமேல் நிம்மதியா வாழலாம். சப்போஸ் நீங்க ஏத்துக்கலைனா இதுக்கு மேலே இந்த நாடு முழுவதும் துப்பாக்கி சத்தங்கள் அதிகமா கேட்க ஆரம்பிக்கும், மக்கள்கிட்ட பயமும் பதற்றமும் தொடர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேற வழியே இல்லாம மக்களோட நலன் கருதி அவருடைய டிமாண்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிமாண்ட் வேற எதுவும் கிடையாது, நான் ஜெயிலுக்கு வர ரெடியா இருக்கேன், ஆனா அது அமெரிக்கன் ஜெயிலா இருக்க கூடாது, அந்த ஜெயில் நம்ம ஊர்ல இருக்கணும். ஆனா அந்த ஜெயிலு நீங்க உருவாக்குன ஜெயிலா இருக்க கூடாது, நான் உருவாக்குற ஜெயிலா இருக்கணும். அந்த ஜெயில இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களோட போலீஸே இருக்கணும், அதுக்குள்ள வந்து என்னுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நான் உருவாக்குற ஜெயில எனக்கு பிடிச்ச எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியை வேணாலும் நான் வச்சுக்கிறேன், அதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது. இதுக்கு நீங்க ஓகே சொல்றீங்கன்னா நான் எத்தனை வருஷம் வேணாலும் ஜெயில இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கொலம்பியன் கவர்மெண்ட்டும் வேற வழியே இல்லாம இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பாப்லோ எஸ்கோபாரும் உலக வரலாற்றிலே முதன் முறையாக ஒரு கிரிமினலா அவருக்கான ஜெயில அவரே உருவாக்கிக்கிறாரு. அந்த ஜெயில அப்பியரன்ஸ்க்கு வேண்டாம் ஜெயில் மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையை சொல்லணும்னா அது ஒரு லக்ஸரியஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். பாப்லோ எஸ்கோபார் கொலம்பியால மட்டும் போதைப் பொருளை கடத்தல, பக்கத்துல இருக்கிற எக்கச்சக்க நாடுகளையும் கடத்தினாரு. இப்படி கடத்துறதுக்கும் கடத்தின நாடுகள்ல இருந்து எக்கச்சக்கமான பணத்தை தன்னோட நாட்டுக்கு கொண்டு வரதுக்கும் அவருக்கு ஒரு விமானம் தேவைப்பட்டுச்சு. சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா லியோஜெட் அப்படின்ற ஒரு விமானத்தை விலை கொடுத்து வாங்குறாரு. அப்படி வாங்கின விமானம் பெரிய விமானம் கிடையாது, சின்ன விமானம். சோ இந்த விமானத்தை வச்சு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வேணா போயிட முடியும், ஆனா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற நாடுகளுக்கு போக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படிதான் சொல்லியானோம். சோ லாங் டிஸ்டன்ஸ் பறக்கணும் அப்படின்னா இடையில ஏதாச்சும் ஒரு இடத்துல லேண்ட் ஆகி அங்க ஃபியூயல் ஃபில் பண்ணா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பறக்க முடியும். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டே பாத்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஐலாண்ட்ல ஒரு ஃபியூயல் ஸ்டேஷனையும் கிரியேட் பண்றாரு. சோ இந்த விமானம் பாத்தீங்கன்னா கொலம்பியால இருந்து இந்த ஐலாண்டுக்கு போயிட்டு இந்த ஐலாண்ட்ல இருந்து தான் மறுபடியும் அமெரிக்கால போயிட்டு அங்க இருந்து எக்கச்சக்கமான மணியை இவரோட இடத்துக்கு கொண்டு வரவே செய்யுமா. அப்படி ஒவ்வொரு தடவை இவர் லியோஜெட் மூலமா கொண்டு வந்த மணியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா இந்த லியோஜெட் மூலமாவே ஒவ்வொரு தடவையும் 700 கோடி ரூபாயை தன்னோட பிளேஸ்க்கு இவர் கொண்டு வந்திருக்காரு. பாப்லோ எஸ்கோபார் யார் எடுத்தாலும் அவங்ககிட்ட ஒரே ஒரு ஆஃபர் தான் கொடுப்பாரு, அது வேற எதுவும் கிடையாது, சில்வர் ஆர் லெட். இதுல சில்வருக்கு மீனிங் நான் கொடுக்கறத வாங்கிட்டு எனக்கு வழி விட்டுரு அப்படின்றது, லெட்டுக்கு மீனிங் துப்பாக்கி, எனக்கு நீ வழி விளையாடுனா என் துப்பாக்கி தான் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றதான் அதுக்குரிய மீனிங். சோ இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை வச்சுதான் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இவர் உருவாக்குனாராம். ஏன்னா இவரை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலுமே அவங்களை யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாராம். அவர் வாழ்நாள்ல இவர் கொன்ற ஆபீசர்ஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 போலீஸ் ஆபீசர்ஸ் கொண்டிருக்காப்ல, இவருக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன 200 ஜட்ஜை கொண்டிருக்காப்ல, இதுக்கெல்லாம் மேல ஹையர் ஆபீசர்ஸ்
தேவையான ஜுடிஷியல் மினிஸ்டர், அட்டார்னி கர்னல், பிரசிடென்சியல் கேண்டிடேட் சொல்லிட்டு எக்கச்சக்க பேரை கொண்டிருக்காப்ல. இதனாலதான் அவர் அந்த டைம்ல நடமாடும் ஈவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குலாம் பர்த்டே வந்தா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ஒரு கேக் வாங்குவோம், அதை வெட்டுவோம், சாப்பிடுவோம், அவ்வளவுதான் முடிச்சிருவோம் இல்லையா? ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர் படி சின்ன பசங்களுக்கு பர்த்டே வந்து அப்படின்னா அவங்க ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதுதான் பினியாட்டா அப்படின்ற ஒரு பொம்மை. இது வேற எதுவும் கிடையாது, ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்குள்ள எக்கச்சக்கமான சாக்லேட்டை வச்சு நிரப்பிடுவாங்க. அப்படி நிரப்பப்படாத பொம்மையை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டிட்டு வர குழந்தை இருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தை கையில ஒரு கட்டையை கொடுத்து அதை அடிக்க சொல்லுவாங்க. அப்படி அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சாக்லேட் எல்லாமே வெளியே தெரிச்சு விழுகும். சோ அதை பார்த்த உடனே அந்த பர்த்டே பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாப்லோ எஸ்கோபர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பினியாட்டோ பொம்மையை செஞ்சிருவாராம். செஞ்சுட்டு அதுக்குள்ள முட்டாயை வைக்கிறதுக்கு பதிலா எக்கச்சக்கமான பணத்தை வைப்பாராம். சோ தன்னோட மகனோ மகளோ கேக்க வெட்டினதுக்கு அப்புறம் அவங்க கையில கட்டையை கொடுத்து அதை அடிக்க சொல்றப்ப அதுக்குள்ள இருந்து பணமா கொட்டுற மாதிரி தான் அவர் அந்த பொம்மையை கிரியேட் பண்ணவே செய்வாராம். பாப்லோ எஸ்கோபர் பயங்கரமான கிரிமினல்னாலே அவரை எப்பயுமே போலீஸ் தேடிட்டு இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதனாலே இவர் நார்மலா ஏதாவது ஒரு கார்ல போனா அவரை ஈஸியா பிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு இவர் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ். இவர் எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவருடைய அடியாட்களோட போராட அப்படின்னாலே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் எடுத்துருவாராம். அதுக்குள்ள பேசஞ்சர்ஸ் மாதிரி இவருடைய அடியாட்கள் எல்லாம் உட்கார வச்சிருவாராம். அவங்களை எல்லாம் உட்கார வச்சதுக்கு அப்புறம் இவர் எங்க உட்கார்ந்துருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர் சீட் இருக்கு பாத்தீங்களா, அங்க உட்கார்ந்துருப்பாராம். ஏன்னா அந்த பஸ்ஸை ஓட்டுறதே பாப்லோ எஸ்கோபரா தான் இருப்பாராம். ஏன்னா மேக்ஸிமம் போலீஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை செக் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் இவர் இந்த ஐடியாவே கையில் எடுத்திருக்காரு. பாப்லோ எஸ்கோபருக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது கொக்கைனோ இல்லாட்டினா மணியோ கிடையாதான். அதுக்கு பதிலா அவரோட ஒய்ஃப் தான் ரொம்ப 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 பிடிக்குமா. ஏன்னா அவரோட லைஃபே பாத்தீங்கன்னா அடுத்த நிமிடம் உத்தரவாதம் இல்லாத லைஃப் இல்லையா, அதனாலேயே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவரோட ஒய்ஃப் அண்ட் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுலயும் பாப்லோ எஸ்கோபர் ஃபர்ஸ்ட் இவரோட ஒய்ஃப் கூட டேட் பண்ண வயசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு 24 வயசு, அவரோட ஒய்ஃபுக்கு வெறும் 13 வயசு தானா. அவரோட ஒய்ஃபோட நேம் வேற எதுவும் கிடையாது, விக்டோரியா உஜினியா ஹெனோவா. ட்ரீம் ஹவுஸ் அப்படின்றது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை தான். அதுக்கு பாப்லோவும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா இவருக்கும் ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு பயங்கரமான ஆசை இருந்துச்சு. அதுக்காக ஒரு லேண்டு வாங்குறாரு. அந்த லேண்டோட அளவு மட்டும் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர். அந்த லேண்டுக்கு நடுவுல பயங்கர லக்ஸரியஸான ஒரு வீடும் கட்டுறாரு. பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஜூவையும் கிரியேட் பண்றாரு. அந்த ஜூவுக்காக ஆப்பிரிக்கால இருந்து எக்கச்சக்க சிங்கம், புலி, மானு, சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தையும் வளர்க்குறாரு. அந்த மரத்துல ஒரு வகையான பேர்டு, அதாவது இந்தியால இருக்க ஹிமாலயன் ரிகரட் அப்படின்ற பேர்டை உட்கார வைக்கவே, அதாவது இவர் உட்காருன்னு சொல்றப்ப உட்கார வைக்கிறதுக்காகவே எக்கச்சக்க மணியை செலவு பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மணியை செலவு பண்ணிருக்காரு. இந்திய ரூபாய் மதிப்பின்படி 7 கோடி ரூபாயை இவர் உட்காருன்னு சொல்றப்ப அந்த பேர்டு உட்கார்றதுக்காகவே செலவு பண்ணிருக்காரு. அதுக்காக இந்த ஒரு வீடு தான் லக்ஸரியான வீடுன்னு கிடையாது, இவர்கிட்ட இருந்த 800 வீடுமே லக்ஸரியா தான் இருக்கும். ஆனா இதுதான் இவருடைய ஃபேவரட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா கொலம்பியன் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் பயங்கரமா சர்ச் பண்ணி நம்ம பாப்லோ எஸ்கோபர் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கிறோட மட்டும் இல்லாம அவரை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா ஓடுறாங்க. ஆனா என்னதான் அவங்க முயற்சி செஞ்சாலும் பாப்லோ எஸ்கோபரை பிடிக்கவே முடியல. சோ வேற வழியே இல்லாம இவரை கொண்டாச்சும் பிடிச்சான்னு சொல்லிட்டு கடைசியா அவர் ஷூட் பண்ணி கொல்லவும் செஞ்சிடறாங்க. சோ இந்த மாதிரி ஷூட் பண்ணி கொண்ட உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் மேன் ஹண்டிங் இன் ஹிஸ்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவே செய்றாங்க. இவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இவர் நடமாடும் ஈவிலா வாழ்ந்தார் இல்லையா, இவரால எக்கச்சக்க பேர் இறந்து போனாங்க இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு மேனை நாங்க கொண்டுட்டோம் அப்படின்றது தான் லார்ஜஸ்ட் மேன் ஹண்டிங் இன் தி ஹிஸ்டரின்னு அனௌன்ஸ் பண்றாங்க.